எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானியூல காமிப்பாங்க. ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்ப அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவள ரிஜெக்ட் பண்ற மைண்ட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லி கூடயும் பேச மாட்டா. அங்க இருக்கிற வேலை பார்க்குற நர்ஸோட யாரு கூடயுமே பேச மாட்டா. ஸோ அவ வந்து எப்பயுமே தனியா தான் இருப்பா. வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணான்ற மாதிரி ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ மின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட டேட்டிங் வரலைன்றதுக்காக அவங்கள வந்து ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இது வந்து தப்பு. ஆனா அகாடமிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ தான் ஃபுல்லா டாப்ல இருக்கா. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, A+ தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவள வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தியாலஜிஸ்ட் அந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து கிடைச்சிடும். அப்போ அவங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் கிடைச்சதுக்கு அவர் தான் ரொம்ப காரணமா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நீ வந்து கொஞ்சம் நல்லா பழகிக்க, உனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. இங்கே வந்து அவன் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இவ தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஓகே நீ இதை பண்ணு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு போவான். அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருக்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சுன்ற மாதிரி ஹானியில் வந்து பேசிட்டு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட் மாதிரி கொடுப்பான். எதுக்கு நீ ட்ரீட் கொடுக்குறேன்னு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்களா, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ட்ரீட் முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் வருவா. ஸோ ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சார் இன்னையோட அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் உங்ககிட்ட கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஓவோ இவங்க 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு வரதை இவ பார்த்துருவான். எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கு, இந்த டாக்டர் கூட இவன் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஆல்ரெடி இந்த டாக்டர் தான் வச்சு இவளை செஞ்சிருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனும் செஞ்சிருவானான்னு கொஞ்சம் பயத்தில் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிடுவான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனதுனால ட்ரீட் கொடுப்பான். அந்த ட்ரீட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட நிறைய ட்ராபேக் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருக்குது. தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கா. எனக்கு வந்து அவளை வந்து இந்த பொசிஷனில் வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சார் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, என்னை பற்றி தானே ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, மறுபடியும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இல்லை நீ வந்து ஏன் முன்னாடி ஏற்று பேசுகிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஓ வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ பண்ண அந்த ஆர்டிக்கலை அவன் பண்ண மாதிரி காமிச்சு கொடுத்துட்டு அவன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிருப்பான். ஸோ அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் இவன் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பான். டென்ஷன் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்காவோட வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து தனியாக உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, அவனை வந்து நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லா தான் பழகிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளை தேடி தான் வந்துட்டு இருப்பான். ஸோ தேடி பார்க்கும்போது அவகிட்ட பேசாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவான். அந்த இடத்துல தான் டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அது டாக்டர் பின் இருந்தாளா. ஸோ அவன் கூட தான் போயிட்டு இருப்பான். எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு அவங்க அம்மா கேட்டோன்னே, இல்லை ஆண்டி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு, ஸோ நான் வந்து அங்கே போகிறேன், எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் லக்கேஜ் தான் இருக்குது, நான் வந்து எப்போனாலும் வருவேன்னு சொல்லிட்டு போவான். அப்போ அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வாங்கிக்கோங்க, போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் சாப்பாடு கொடுத்தோன்னே ஜுங்கோ வந்துட்டு ஓகே தேங்க்யூ அங்கிள், நான் வந்து நேரம் கிடைக்கும் போது இங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன், ஓகே நான் வந்து போயிட்டு வரேன்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவான். இவங்க 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க அம்மா வந்துட்டு டே இதை வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட எதுவுமே சொல்லாத, அவள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளை எந்த ஒரு டென்ஷனும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க தம்பி வந்துட்டு இல்லைம்மா எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, நேற்று 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கானா அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு போல, நம்ம வந்து அவகிட்ட என்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுறதுக்காக வருவான். உங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் பிரச்சனையா, ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு காலி பண்ணிட்டு போகிறான். ஸோ அவனுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சுல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்கிக்க போறேன்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு ஏதாவது தெரியுமான்னு அவங்க தம்பி வந்து அவகிட்ட கேட்டுட்டு இருப்பான். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அவன் சொன்னானே, டி குவாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடான்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருப்பாங்க. ஏய் ஹானிலிங்கவா, நீயும் அவனு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சண்டை போட்டுட்டீங்களா, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவன் போறான்னு சொன்னதை கேட்டுட்டு இவ வந்து ஜன்னல் கிட்ட வந்து நிப்பா. ஸோ அவள் ஜன்னல் கிட்ட வந்தோடனே அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்லாம் கிராஷ் பண்ணி போவான். இவன் அவன் போனதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கார்ல போகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேசுறதுனே தெரியலையா, அவன் வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜூங்கா வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான். இங்கே வந்து இவ அவளோட ஃப்ரெண்டு கூட வந்து பேசிட்டு இருப்பான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ரான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த லிக்கரை ஊற்றிட்டு அவன் மேலே தெளிச்சிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்ச மாதிரி தெரியணும்னு அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்கா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன், உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி ஹாங்ரூன் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட கேட்டுட்டு இருப்பான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு இருப்பான். இங்க இவனுங்க 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. டேய் என்னடா பிரச்சனை, ஏதாவது சொல்லி தொலைடான்ற மாதிரி அவனே கேட்டுட்டு இருப்பான். இங்க ஹாங்ரூன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வருவா. நல்ல போதையில் இருக்கும்போது என்னோட சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். என்னோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண மாதிரி எடுத்து காமிச்சிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வாங்கிட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு போறான். இப்போ நான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கேன், ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கேன், என்னை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருப்பான். இங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட புலம்பிட்டு இருப்பான்.
அவங்க தம்பி ஹாங்னியூல வந்து கூட்டிட்டு வந்துட்டு பெட்ல போடுவேன். என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்கான்னு அவங்க அம்மா ரான் கிட்ட கேட்டோனே, இல்ல ஆன்ட்டி ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை போல. அதனால தான் இந்த மாதிரி குடிச்சிருக்கா. இவ இந்த அளவுக்கு குடிச்சு நான் பார்த்ததே இல்லன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் நல்லா போதையில இருப்பான். இங்க வந்து இவன காமிப்பாங்க. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ணாம, நல்ல சரக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே தூங்குவான். நம்ம இப்ப என்ன பண்றது? அவகிட்ட நம்மளால பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியலன்ற மாதிரி இவனும் புலம்பிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னோட கிளினிக்குக்கு கிளம்பி வருவான். ஸோ உள்ள வரும்போது அங்க இருந்த கொலீக் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன பார்த்து கொஞ்சம் ஷாக்ல இருப்பாங்க. ஸோ உள்ள வந்தோனே டாக்டர் பின்னும் அப்படியே வருவான். ஸோ இவங்க எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் பின் வந்துட்டு, ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட். இவனும் இந்த நாள்ல இருந்து இங்க தான் வேலை பார்க்க போறான். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லாரையும் வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் டூ, நர்ஸ் டூ. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் மேனேஜர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கைட் பண்ண போறாங்கன்னு இன்ட்ரோ குடுத்துட்டு இருப்பான். இங்க வந்து அவங்க அம்மா காமிப்பாங்க. அம்மா குக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓகே டேஸ்ட் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கு, இப்படியே இருக்கட்டும்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். இந்த கால் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா புல்டாக் ஆண்டி. அந்த ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா, நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருந்துச்சுல, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹானியூலை பற்றி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. அப்போ அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா சியோல்ல தான் இருக்கானா. நீ வேணா ஹானியூல் கிட்ட சொல்லிட்டு அவனை மீட் பண்ண சொல்ல. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் மருமக தான் வேணுமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பொண்ண வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒரு வேளை இவங்க 2 பேரும் பேசி அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மனசு ஒத்து போச்சுன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்லே ஹானியூல வந்து ஒரு டாக்டரா வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே எனக்கு வந்து இது நல்லா தான் படுது. நான் வந்து ஹானியூல் கிட்ட பேசுறேன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ஹானியூல் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஹானியூல் நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அத நான் வந்து அத கேட்கலாமான்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நேத்து நைட்டு போதையில இருந்தாளா, அப்ப அவங்க அம்மா வந்து ரான் கிட்ட கேட்பாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்னு கேட்டோனே, இந்த மாதிரி சீனியர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல ஜூங்கோவ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டாளாம். அதனால தான் அவ வந்து இவ்வளோ குடிச்சிருக்கான்னு சொன்னோனே, அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வந்துட்டு, ஹானியில் எனக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? நம்ம சியோல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இருந்திருக்காங்களாம். ஸோ அவங்கள பார்த்து நீ வந்து பார்த்தீங்கன்னா, சில கேள்விகளுக்கு நீ ஆன்சர் பண்ணா போதுன்னு சொன்னோனே, என்ன மாதிரி கொஸ்டின்மான்னு கேட்டோனே, ஆஸ்பத்திரி ரிலேட்டடான கொஸ்டின் தாம்மா. அவங்க வந்து ஏதோ கிளினிக் வந்து வைக்க போறாங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணுமா. நீ வந்து அவங்க கிட்ட போயிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு, அவங்க வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு வர முடியுமான்னு கேட்டோன்னே, ஓகேம்மா நான் வந்து போயிட்டு வரேன்னு சொன்னோனே, என்ன போயிட்டு வரியா? நீ வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கலன்னு சொன்னோனே, இல்லம்மா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே கேட்டதில்ல. இதான் கேட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்காக இத பண்றேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போவா. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. என்ன இவ சடனா வந்து பார்த்தோன்னா ஓகே சொல்லிட்டா. இவ ஓகே சொல்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அம்மா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கிளினிக்கு வந்தாளா, ஸோ அவனோட அந்த நேம் பேட்ஜ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். இங்க ஹானியில இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட பையன பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஓகே, ஓகே வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியல. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருமகளா வேலை பார்க்க போறீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து தெரியுமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் எதுக்கு அந்த மாதிரி பார்க்க போறேன்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதையா பேசுங்கன்னு அவன் சொன்னோனே, என்ன மரியாதையா பேசுமா? என்ன திமிரா பேசுற? உங்க ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? நீ வந்து எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆஸ்பத்திரியில ஒரு மருமகளா தான் வேலை பார்க்க போறேன்னு சொன்னோனே, இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹானில் சொன்னோனே, இல்ல நீ வந்து பார்த்தீன்னா முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பத்திரியில நீ வந்து நிறையா திமிரா இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க அங்க இருந்த ப்ரொஃபஸரே வந்து பார்த்தீங்கன்னா நீ அடிச்சுட்ட. அதனால தான் வந்து உன்னை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி திமிரா இருக்கிற பொண்ணுங்கள எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. நீ வந்து பார்த்தீன்னா இந்த மாதிரி எங்கேயும் போயிட்டு இருக்காத. உனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடைக்காதுன்னு சொன்னோனே, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சோகமா இருப்பா. நீ வந்து அவகிட்ட சொல்லியிருக்கணுமா, பிளைண்ட் டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளாம் இந்த மாதிரி அனுப்பியிருக்க கூடாது. அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியல. அவங்க தம்பி சொன்னோனே, இல்லடா நானும் சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் மறந்துட்டேன். ஆனா இப்போ எப்படியாவது அவகிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நான் வந்து ஃபோன் எடுத்துட்டு அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுப்பாங்க. ஃபோனை எடுத்தோடனே முன்னாடி பார்த்தா யாருன்னா ஹானில் வந்திருப்பா. அம்மா கொஞ்சம் வர முடியுமா? நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னோனே, அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகா என்ன தனியா கூப்பிடுறாளே, என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு தனியா பேசிட்டு இருப்பாங்க. அம்மா இப்ப எதுக்காகம்மா என்ன வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்து அனுப்புனீங்க? நான் வந்து உங்ககிட்ட பிளைண்ட் டேட் வேணும்னு கேட்டேனா? இல்ல நான் வந்து டேட்டிங் போற சிச்சுவேஷன்ல தான் இருக்கேனா? என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுக்காகம்மா இந்த மாதிரி பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்டோனே, இல்லம்மா நீ வந்து பார்த்தீன்னா ரொம்ப டென்ஷனா இருந்த, ரொம்ப வந்து டிப்ரெஷனா இருந்தா. இந்த கவலை எல்லாத்தையும் போக்குறதுக்காக தாம்மா நான் இந்த மாதிரி பண்ணேன். நீ வந்து எதுவும் தப்பா நினைச்சுக்காதன்னு சொன்னோனே, அம்மா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாரையும் வந்து மீட் பண்றதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இல்ல. அது மட்டும் இல்ல எனக்கு வந்து இப்ப எந்த ஒரு வேலையும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படிம்மா அந்த மாதிரி போவேன்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கம்மா. எனக்கு வந்து பிடிக்கலன்னு அவங்க அம்மா கிட்ட பேசி சண்டை போட்டுட்டு இருப்பா. இங்க ரான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்னாச்சு ஹானில் வந்து ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்னு சொன்னோனே, ஹானில் வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்து போயிருக்கா. அதனால தான் வந்து அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொன்னோனே, பிளைண்ட் டேட்டா? அவ இந்த மாதிரிலாம் போமாட்டான்னு ரான் வந்து பேசிட்டு இருப்பா. அவ பேசினத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூங்கோ வந்து கேட்டுருவான். அவங்க அம்மா ஹானில் கிட்ட திட்டு வாங்கிட்டு கீழ வருவாங்க. அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழ இடிச்சிருவா. இடிச்சோனே, அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாம்மா. பாரு இங்க வந்து நான் கஷ்டப்படல
இதுல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்மான்னு சொன்னோனே அவங்க அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாடா எல்லா பழியும் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலயே போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு தான் நான் நெனச்சேன். உங்க 2 பேரையும் சந்தோஷமா வைக்கணும்னு தான் நான் நெனச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டிட்டே இருக்க. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் திட்டிட்டே இருக்கீங்க. எல்லாரும் என்ன திட்டிட்டே இருந்தா நான் என்ன தான்டா பண்றது? போடா நானே வந்து எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவன அனுப்பிட்டு இத பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அழுகுறத அங்கிள் பார்த்துட்டு அவங்க வந்து மேல வந்துட்டு இருப்பாங்க. இவ மேல தனியா உட்காந்துட்டு இருந்தால அப்படியே திரும்பி பாப்பா. யாருன்னா அங்கிள் தான் வருவாங்க. அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கும் அவங்க ஊரு டிஷ்ஷான ஒரு சைட் டிஷ் வந்து குடுப்பாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப வம்பிழுத்துட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு சொன்னோனே, அவன் எங்கம்மா இருக்கான் சொல்லு நான் போய் அவன போய் அடிச்சிரேன்ற மாதிரி அங்கிள் வந்து ரொம்ப கோவமா கிளம்புவாராம். இல்ல அங்கிள் வெயிட் பண்ணுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஊர்ல இல்ல. அவன் வந்து வெளியூர் போயிட்டான்ற மாதிரி சொன்னோனே, ஓகே ஓகே வெளியூர் போயிட்டானா அதனால வந்து அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சா. இல்லன்னா அவன் மண்டை முடிய பிடிச்சு இழுத்துருவேன்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாரு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உன் மேல பாசமா தான் இருந்திருக்கா. அவ உன்னோட நல்லது மட்டும் தான் எப்பயுமே நினைச்சிட்டு இருந்தா. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் நிறைய படிக்கல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் விரும்புறேன். அவளும் விரும்புறா. நீ வந்து அவள வந்து எப்பயுமே தப்பா நினைச்சுக்காத. அப்பா இல்லாத டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து உங்கள பார்த்துக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா. அது மட்டும் இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிப்ரஷன்ல இருக்கும்போது முட்டைக்கோஸ் வந்து சாப்பிட்டேன்னா அதுல கால்சியம் நிறைய இருக்கு. ஸோ கால்சியம் சாப்பிட்டேன்னா உன்னோட டிப்ரெஷன் வந்து குறையும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து முட்டைக்கோஸே வளர்க்குறா. அது வந்து உனக்கு தெரியுமான்ற மாதிரி அங்கிள் வந்து அவங்க அம்மாவை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து இப்போ உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமே என் கூட வர முடியுமான்னு கேட்டோன்னே எங்க அங்கிள் போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குள்ள வந்தோடனே இவங்க அம்மா வந்து அவங்க தம்பி கூட்டிட்டு வருவான். ஓகே ஓகே வாங்க வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கடையில ஃபுல்லா லீவ் விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட கடையில நான் லீவ் விட்டுருக்கேன். நம்ம ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஓகே நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நாங்க வந்து வெளியே போறோம்னு சொன்னோன்னே இல்ல இல்ல நீ போகாத இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா டேய் பாடா போகாத வெயிட் பண்றேன்னு சொன்னோன்னே அங்கிளும் பாடா வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அங்க லிக்கர் வந்து வைப்பாங்க. ஸோ லிக்கர் வச்சோடனே அவங்க அம்மா வந்து சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நீ வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்ற மாதிரி சொன்னோன்னே அவளும் கிளாஸ் நீட்டுவான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல நான் வந்து உன்னை கேட்காம இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் டேட் பண்ணது தப்பு தான். என்னை வந்து மன்னிச்சிடு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என் மேல இவ்வளவு கோவப்படாத. நான் எப்பயுமே உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்து ஜுங்கோவோட பிரேக்கப் பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றதுனே தெரியாம இருந்தேன். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். நீயும் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலவு பண்றதுக்காக அப்பா வந்து சேர்த்து வச்சிருந்தாரு. அப்பா இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து இந்த அளவுக்கு பாதிக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம். நாங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அப்படித்தான் நாங்க பார்க்குறோம். நாங்க 2 பேருமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பேரண்ட்ஸா தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அந்த மாதிரி நினைச்சிடாத. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உன் கூட தான் இருப்பாரு. அப்பா உன்னை நினைச்சு எப்பயுமே பெருமைப்பட்டுட்டு தான் இருப்பாரு. நீ வந்து நல்லா படிக்கிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு ஃபீலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரிப்போர்ட் கார்டை வந்து கொடுப்பா. ஸோ ஸ்கூல் டைம்ல இருந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்தோன்னே என் மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இவள வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வயத்துல நான் தான் பார்த்தேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா இருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேம் கிட்ட நான் பேசினேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி போயிடுவாளா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு ஒரு டாக்டர் ஆயிடுவான்னு அவங்க அம்மா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வேலையை விட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுருப்பாளா. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு நான் வந்து அன்னைக்கே கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நீ வந்து ஏதோ டிப்ரெஷன்ல இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் உன்னை எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. நீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் வேலைக்கு போகாம இருந்தாலும் சரி என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். ஸோ இதுல இருக்க காசு வந்து நீ எடுத்துக்கோ. எடுத்துட்டு நீ வந்து உலகத்துல எங்கெல்லாம் போகணும்னு விரும்புறியோ அங்கெல்லாம் போயிட்டு வா. உனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடு. நீ வந்து எப்பயுமே ஹாப்பியா தான் இருக்கணும். நீ வந்து வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனை காமிப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாவே நின்றுட்டு இருப்பான். என்ன பிளைண்ட் டேட் போனாலா எதுக்கு அவ இந்த மாதிரி டைம்ல பிளைண்ட் டேட் போறான்னு சொல்லிட்டு போனை எடுத்து பார்ப்பான். ஸோ போன்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடாவோட அக்கௌண்ட் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படியே உள்ள போய் பார்ப்பான். உள்ள போய் பார்த்தா என்ன போட்டோஸ் இருக்கு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட் வேற போயிருக்கா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்கறிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காளா. என்ன இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறதா இல்ல சோகமா இருக்கிறதான்னு தெரியலன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். சிரிச்சிட்டு இருந்தேன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு பெட்ல கீழே குளிச்சிட்டு இருப்பான். நான் வந்து இங்க இவ்வளவு வழியில இருக்கேன். அவ என்னடான்னா பிளைண்ட் டேட் போறா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சரக்குலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் மட்டும் தான் வந்து அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இங்க அவங்க அம்மா வந்து அப்படியே பார்ல இருந்து வெளியே வருவாங்களா. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனை மிஸ் பண்றியான்ற மாதிரி கேட்டோன்னே ஆமாம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மிஸ் பண்றேன்னு அவளும் சொல்லுவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியா இருந்தா. அவ வந்து பார்த்தீங்கன்னா சரியாவே
சரியாவே சாப்பிடுறதில்ல. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். அவனோட ஹெல்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சரியா பார்த்துக்கிறது இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னோனே, அந்த ஃபிளாஷ்பேக் போகும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வருவான். ஸோ இன்ஸ்டன்ட்டா இருக்கிற நூடுல்ஸ் தான் அவன் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான். ஸோ அவன் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா இருக்கிற நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டான். இதுவே போதும் ஆன்டி, நான் வந்து இத சாப்பிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு தான் போனான். மேபி அவனோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன சரியா பார்க்காதனால இவன் அந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் எப்பயுமே தனியா தான் இருந்தான். ஸோ அந்த தனிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் தனியா இருக்கிறது நல்லதில்ல. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைய 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. இல்லைன்னா பேசி தீர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணிட்டு போகும்போது, நம்ம மேல எதுவும் தப்பு இருக்குமான்ற மாதிரி ஹானில் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவ அப்படியே வந்து வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்துட்டு தூங்கும்போது நம்ம வந்து அவகிட்ட பேசலாமா, வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு ஃபோன் எடுப்பா. ஸோ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது 2 பேரும் வெளிய போனாங்களா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருப்பா. நான் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா இந்த மாதிரி மிஸ் பண்ணுவான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவா எந்திரிப்பான். எந்திரிக்கும்போது டக்குன்னு ஃபோன தான் எடுத்து பார்ப்பான். ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ மெசேஜ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா, இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. என்ன தூங்கிட்டான்னு இவ வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். அந்த மெசேஜ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவா. என்ன நானா மெசேஜ் பண்ணியிருக்கேன்? நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த மெசேஜ பார்த்துட்டு இவளே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவா. அவன் என்ன நினைப்பான்ற மாதிரி அழுதுட்டு இருப்பான். அப்ப அவங்க தம்பி வந்துட்டு, "ஹானில் வெயிட் பண்ணு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து சில்லி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்ரூம் வந்து அர்ஜென்ட்டா வந்துருச்சு. நான் வந்து வேகமா போறேன். நீ வந்து மேல போய் அந்த சில்லிய எடுத்துட்டு அம்மா கிட்ட குடுத்துருன்னு" அவன் சொல்லிட்டு இருப்பான். இவ மேல வருவா. ஸோ மேல வரும்போது நம்மாளு ஜூங்கோ உட்கார்ந்திருப்பான். ஜூங்கோ பார்த்த இவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆயிடுவா. "அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?" சொன்னோனே, "இல்ல அந்த மெசேஜ் இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட ஒண்ணு சொல்றதுக்காக தான் வந்தேன். அதனால தான் வந்து நான் உன்ன பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, "நீ வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் டேட் எல்லாம் போறயில யார கேட்டு போறேன்ற மாதிரி அவன் கேட்டோனே, அவ வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல நான்லாம் போலயே. அது வந்து அம்மா வந்து எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்கன்னு" சொன்னோனே, "ஆமால இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்ப நான் யாரு? நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டும் இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸ். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தானே நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு, ஜுங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் போல. நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அத வந்து நான் சொல்லலாமான்னு" கேட்டோனே, "இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு சொன்னேல்ல. ஸோ அந்த முடிவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து எப்ப வந்து என்கிட்ட வரணும்னு நினைக்கிறியோ, அப்ப வந்து வா. உன்னோட பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எப்ப ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறியோ, அப்ப வந்து ஷேர் பண்ணு." அவன் சொல்லிட்டு போனோனே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குஷி ஆயிடும். கொஞ்சம் ஹேப்பியா இருப்பா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் பின்னு, "என்னடா இந்த இடத்துலருந்து வரேன்னு?" கேட்டோனே, "இல்ல நான் வந்து பஸ்ஸ விட்டுட்டேன். அதனால தான் இங்க வரேன்னு" சொன்னோனே, "ஏய் பொய் சொல்லாத. ஹானியூல பார்த்துட்டு தானே வரேன்னு" சொன்னோனே, "இல்ல நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்னு" சொன்னோனே, "ஏய் உண்மைய சொல்லு. நீ வந்து ஹானியூல பார்த்துட்டு தானே வர. எதுக்கா என்கிட்ட இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு" 2 பேரும் சண்டை போட்டுட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. பேஷண்ட்ஸ வந்து பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்ன நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஸோ ஜிங்கோ உங்கள பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட தான் ஆப்பரேஷன் பண்ணணுமான்னு சொன்னோனே, இவன் அப்படியே வெளிய வருவான். ஸோ வெளிய வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆப்பரேஷன் தியேட்டர் இருக்குல்ல, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த ஆப்பரேஷன் தியேட்டர்லேருந்து வெளிய வரும்போது இவனுக்கு வந்து அந்த பழைய மெமரீஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து இறந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். இவனால எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியா தூங்கவே முடியாது. ஃபுல்லா அழுதுட்டு தான் இருப்பான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்றதுக்காக வந்திருப்பான். ஸோ அந்த பேஷண்ட் வந்து இவன தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஆப்பரேஷன் பண்றதுக்காக எல்லாமே பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்ப நீங்க மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச எல்லா பிரிப்பரேஷனையும் பண்ணிருவாங்க. அந்த பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல வந்து ஏதோ சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த சேஞ்ச் பண்றதுக்காக பென்னால மார்க் பண்ணிட்டு இருப்பான். மார்க் பண்ணோனே, ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்து குடுத்துட்டீங்களா? மயக்க மருந்து தேவையான அளவுக்கு வந்து குடுத்துருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஆப்பரேஷன் கரெக்ட்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு பென்னால வந்து மார்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மயக்க மருந்து அந்த பேஷண்ட்க்கு குடுப்பான். ஸோ குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா அந்த ஸ்கேல்பெல் வந்து எடுப்பான். எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்ணலான்னு கிட்ட போவான். ஸோ கிட்ட போம்போது அவனுக்கு அந்த பேஷண்டோட ஞாபகம் வந்துரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகி பின்னாடி போயிடுவான். இல்ல என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேஷன் பண்ண முடியாது. ஸோ என்ன வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளிய போவான். அப்ப அங்க இருந்த நர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் பண்ணத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வெளிய வரது ரொம்ப கஷ்டம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட்ல இருந்து எப்படி வெளிய வரப்போறான்னு எனக்கு தெரியலேன்னு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நர்ஸ் பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா, ரான் வந்து கேட்டுருவாங்க. ரான் கேட்டுட்டு அங்க ஹானியூல் இருந்தால, ஸோ ஹானியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். டாக்டர் பின்னும் அவனும் பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல்பெல்ல தொட்டாலே கை நடுங்குதுன்னு சொல்ற. இந்த மாதிரி வந்து இருக்காது. ஆப்பரேஷன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ நீ வந்து மெடிக்கல் எரர நினைச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த தப்பு வந்து நீ பண்ணலைல. உனக்கு வந்து நல்லா தெரியும்ல. இன்னும் வந்து அதையே எதுக்காக போட்டு மனச போட்டு குழப்பிட்டு இருக்கன்னு" அவங்க பேசிட்டு இருப்பான். ஸோ அவன் கிட்ட பேசிட்டு அப்படியே வெளிய வருவான். லிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரான் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஹலோ சார்ன்னு சொன்னோனே 2 பேரும் ஹாய் சொல்லிப்பாங்க. "நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு" அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா, அவ வீட்ல ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பான். ஸோ நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்டா இருக்கும். ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருப்பான். சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, "என்ன என்னோட ரூமுக்கு வந்து இந்த ஃபோட்டோலாம் யாருடா பார்த்தான்ற" மாதிரி அவங்க தம்பிகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல இது வந்து நான் பார்க்கல. மேபி ஜூங்கோ
ஜூங்கோவா தான் பார்த்துருப்பான். ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தான். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோவ பார்த்துருக்கலாம். அந்த ஃபோட்டோவ பார்த்ததுனால தான் அவன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றானான்னு ஹானியூலுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அந்த ஃபோட்டோல யாருன்னா, அந்த சீனியர் கோலிக்கு இவளும் 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. இந்த ஃபோட்டோனால எதுவும் பிரச்சனையா இருக்குமான்னு ஹானியூல் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவளுக்கு கால் வரும். ஸோ ரான் கால் பண்ணி ஜூங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிடி இருக்கா? அதாவது அந்த நைட்மேர் இருக்கான்னு கேட்டோனே, ஆமா அவனுக்கு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டோனே, இல்ல அவன வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்றதுக்காக டாக்டர் பின் வந்து கூப்பிட்டாங்க. ஆனா அவனால வந்து அந்த ஆப்பரேஷன கரெக்ட்டா பண்ண முடியல. பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டான்னு சொன்னோனே, அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜூங்கோ வந்து ஃபுல்லா நெனச்சு பார்த்துட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த ஆப்பரேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு ஃபுல்லா கெளம்பிட்டு இருப்பான். கெளம்பிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடிய பார்ப்பான். ஸோ கண்ணாடிய பார்க்கும்போது கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கும். நம்ம எப்படிடா இந்த ஆப்பரேஷன் பண்ண போறோம்னு தெரியலன்னு அவன் வந்து ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஆப்பரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பான். ஸோ நிக்கும்போது முன்னாடி இருந்த அந்த மாஸ்க்க பார்த்துட்டு ரொம்ப பயந்துருவான். அந்த மூமெண்ட் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து இதுலேருந்து எப்படியாவது வெளிய போணும்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் குடுத்துருப்பாங்கல்ல சைக்காட்ரிஸ்ட். ஸோ அந்த டேப்லெட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு தண்ணி குடிப்பான். ஸோ தண்ணி குடிச்சுட்டு ஓகே அமைதியா இரு, ரிலாக்ஸ்டா இரு, பொறுமையா இருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிட்டு ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள வருவான். சொல்ல வந்தோனே ஓகே பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குடுத்துட்டீங்களா? அவங்க வந்து நார்மலா இருக்காங்களான்னு ஜுங்கோ வந்து கேட்பான். ஓகே சார் அவங்க வந்து எல்லாமே நார்மலா இருக்காங்க. நாங்க வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்க கரெக்ட்டா பண்ணிட்டோம். அவங்களோட பிபி அப்புறம் பிளட் பிரஷர் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னோனே ஒரு வாய்ஸ் கேட்கும். இவன் அப்படியே திரும்பி பார்ப்பான். யாருன்னு பார்த்தா ஹானில் தான். ஸோ ஹானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மயக்கவியல் நிபுணரா வந்திருப்பான். அத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.